நிலக்கடலை மல்லாட்டை எடுத்து வச்சுக்கிறேன். துவரம் பேரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு, வெள்ளை எள்ளு வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் துண்டு வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். பெருங்காயெல்லாம் என்ன அழகாக பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி செஞ்சுக்கலாம். வறுத்தது கொஞ்சம் ஆறிடுச்சு, பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாம். திட்டமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக வச்சுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம அழகாக வறுத்து வச்சிடலாம். நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக இதை பொரிச்சிக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். அதில் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இதை அழகாக கல்ல விடலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம போட்டு உப்பு மஞ்சள் தூளில் கத்திரிக்காய் அழகாக பாதி சதவீத அளவுக்கு இதை பாருங்கள். பாதி அளவுக்கு அழகாக கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். புளி தண்ணியில் கத்திரிக்காய் எண்ணெய் அழகாக வெந்து வந்துச்சுக்காங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம கத்திரிக்காயை தனியாக வேக வச்சோம் மூடி போட்டு. அப்புறம் 2 நிமிஷம் இப்போ புளி தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் உப்பு புளி நல்லா இறங்கி அழகாக இருக்குது. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் உடஞ்செல்லாம் போகல. ஒரு 75% கத்திரிக்காய் வச்சுக்காங்க. நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அந்த தூளை சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை இந்த இருக்கிற எண்ணெயிலே நம்ம சேர்த்து இதை செஞ்சுக்கணும். பார்த்து கிண்டுங்க. கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சி போதளவுக்கு செஞ்சுக்கலாம். நான் எல்லா பொடியும் கலந்துக்கணும் சேர்த்துக்கணும். நான் இதில் கொத்தமல்லி தழை துணிக்கலாம். அவ்வளோதான். அது என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான பொடி கத்திரிக்காய் நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான பொடி கத்திரிக்காய் செஞ்சுட்டு பாருங்கள். கத்திரிக்காய் எதுவுமே உடஞ்சி போகல. எல்லாம் கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வதக்கிட்டோம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான கத்திரிக்காய் அழகாக செஞ்சுட்டோம். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் பொடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.